ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேகேவை அலப்பறை. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். நாம் எல்லாரும் யூஸ் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு தானே, அதை ஒரு சில தாய்மார்கள் சிறுவர் கையில் கொடுக்குறீங்க. ஒரு சில அகல் என்ன செய்கிறீங்க, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதுக்காக வேண்டி, அதோட சாப்பாடு தீர்த்துறதுக்காக வேண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனை காட்டி சாப்பாட்டை கொடுக்குறீங்க. ஒரு சிலாக்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களோட வேலையை செய்கிறதுக்காக வேண்டி உங்களோட பிள்ளைகளால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்படான்னு சொல்லி அந்த ஃபோனை நீங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்குற உங்களுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பார்க்குற நீங்களும் ஒரு லைக் கொண்ட போட்டு ஷேர் ஒன்று அடிங்க. பிரயோசனமானவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். என்ன விஷயம்னா, இப்போ ஃபேஸ்புக்கோ டிக்டாக் யூடியூப் எதை திறந்தாலுமே சில மோசமான விஷயங்கள் நம்மளோட வலைதளங்களில் இப்போ பரவி கொண்டு வருது. அது என்ன மாதிரியான விஷயங்கள்னா, இந்த ஒரு வெறுக்கத்தக்க செயல், அதை நான் எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பிள்ளையை அடித்து கொள்கிற வீடியோ, இல்லை சிறுவர்களை துன்புறுத்துகிற வீடியோக்கள், மற்ற தேவையில்லாத விஷயங்கள்லாம் இப்படி நம்மளோட சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கு. இதை நம்மளோட சிறுவர்கள் பார்த்தாங்க ஏண்டா அவங்களோட மனசிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் விதைக்கப்படலாம். ஆகவே பெற்றோராகிய நீங்கள் உங்களோட குழந்தைகளின் கைகளில் ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்களை கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. இதை நான் ஒரு வேண்டுகோளை தான் உங்களிடத்தில் வைக்கேன். இது என்னத்துக்காக வைக்கணுண்டா, இப்போ ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட சிறிய குழந்தைகளுக்கு ஏன் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை காட்டி சாப்பாடு கொடுக்குறீங்க? எனக்கண்டா விளங்குது இல்லை. எதற்காக? நாம எல்லாம் சின்ன பிள்ளை அறியக்குள்ள நம்மளோட அம்மா அப்பா நமக்கு ஸ்மார்ட் ஃபோனை காட்டியா சாப்பாடு தந்தாங்க? சின்ன பிள்ளைகள மூளையில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் தான் சாப்பிடலாம் என்ற ஒரு இதை நீங்கள் ஏன் விதைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் இருக்கு. நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு ஸ்மார்ட் ஃபோன் காட்டி சாப்பாடு கொடுக்குறீங்களா? அதை முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள். இதை நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் கேகேவை அலப்பறை.